Hi guys, Eid Mubarak. சொல்லுடா. Happy Ramzan. Happy Ramzan. எனக்கு வந்து கொஞ்சம் பேச முடியல, வாய் வந்து கிளிப்பு போட்டிருக்கதால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரம்ஜான் பிரியாணி vlog தான் பார்க்க போகிறோம். என்னால் வந்து பேசவே முடியல, இருந்தாலும் நான் வந்து vlogக்காக பேசுகிறேன். ரம்ஜானில் வந்து நாங்கள் எப்படிலாம் பிரியாணி செய்கிறோம், எத்தனை கிலோ செய்கிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஐயோ, பேச்சவரை தான் நடிப்பான், ஆனால் நேரில் நல்லா பேசுவான். நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லு. எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? தெரியாமல் எடுத்தாதான் இவனோட பேச்சுலாம் பேருபத்துக்கு வரும். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நன்றி பத்தாது நன்றி. இந்த பாதிக்கான தண்ணி எடுத்துட்டு பேச்சு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் பேசுகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வாயை மூடிட்டு பேசலாம் சொல்லுங்கள், வாயை மூடிக்கிற மாஸ்க் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் தான் சமைக்க போகிறேன், எப்படி இப்படிலாம் சமைக்கலாம் அப்படின்றத பாருங்கள். நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து சமைக்க போகிறோம். வந்து இப்போ தான் வந்து கிளிப்பு போட்டிருக்கிறதால ஒரு 2-3 டேஸ் ஆகுது. ஸோ வந்து என்னால் வந்து ரொம்ப வேலை பார்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்றதால கொஞ்சம் என்னால் முடிஞ்ச ஒர்க்கை நான் பார்ப்பேன். ரொம்ப பேச முடியலை. இது போட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப வெளியே இப்போ மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நீங்கள் யாராவது போட்டிருக்கீங்களா கம்பி அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் போட்டால் கரெக்டாக தாண்டா இருக்கும். எல்லாம் தெரியுமா? இங்க ஃபுல்லா வீங்கிட்டு இருக்கு எனக்கு, அதனால அப்படி இருக்கு. நாங்க 3 பேர் தான் சமைக்கிறோம். எங்க இது எப்படிங்க வலி தாங்கிறது? கொஞ்சம் யாருன்னா ஆல்ரெடி போட்டுருங்க சொல்ல வலிக்கு. அழகா இருக்கான் தானேங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் வந்து ஃபுல் வீடியோ காட்டுறேன், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் பேச முடியல, எப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு கொஞ்சிச்சு, அரிசி போடணும். அரிசி வந்து தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி வந்து தாளிப்போம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ் எனக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க அங்கே உட்கார்றதால உனக்கு என்ன? கீழே வை முதல்ல. இப்போ அடங்கிச்சுல, தண்ணி மட்டும் மேலே இருந்து ஊற்றாதுல. இந்த சாப்பாடு வெடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அப்படியே தாளிக்கிறதுனா கூட பரவாயில்ல, இது வெடிக்கிறது தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம்.
பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. அது கூட வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே போட்டிருக்காங்க. இது எத்தனை கிலோமி? 4 கிலோ. அரிசி வந்து 1.5 கிலோ தான் போட்டிருக்கோம். அரிசி ஒரு 2 கிலோ. 2 கிலோ அரிசி 2 கிலோ கறி மொத்தம் சேர்த்தா 4 கிலோ. அதுக்கு தேவையான அளவு தான் இது. நான் வந்து இன்னொரு நாள் வந்து ஃபுல்லாக விவரமாக போடுறேன். இது வந்து கொஞ்சம் மேலாட்டாக போடுறாங்க. போட்டா இப்போ இப்போ வந்து நாங்கள் தக்காளி போடுவோம். தக்காளி போட்டாச்சு. இப்போ வந்து தேவையான பொருள் எல்லாம் போட போகிறோம். மசாலாலாம் கொஞ்சம் நேரத்தில் அதையும் பாருங்க. மஞ்சள் மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கட் பண்ணு. இப்போ வந்து நல்லா வந்து கிளறி விடுறேன். இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டைலு. என்னோட ஸ்டைல் வேற இருக்கும். அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இன்னும் ஃபுல்லாக வேகவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து கறி போட்டுறாங்க. இது கண்டிப்பாக வந்து டோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் அது வெந்துட்ட பிறகு இப்போ வந்து மசாலாஸ்லாம் போடணும். வாய் வலிக்குது காய்ஸ். கிட்ட பாருங்க ஜூம்ல. மாடு இல்லை. மாடு நம்ம ஊர் வந்த சாமி பண்டிகைக்கு அதான் சரி பூஜை சாமி வருஷம் ஒரு நாள் தான் நம்ம ஊர் வரும் சாமி. அது சுருக்கு போய் சாமி வெத்தலை பாக்கெல்லாம் போடுறாங்கல்ல, இதில் போட்டு அதில் கொண்டு அப்படியே தான் வாசிக்கிட்டுமா? வாசிக்கிறேன் வீடியோவில் பார்க்க வாசிக்கிறேன் சார் பக்கம். அதுல பரவாயில்ல வாசிக்கிறேன் சாமி. வாசிக்கிறேன் நான் இது வச்சுக்கிறேன். பரவாயில்ல. என்ன பாட்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பாட்டு தெரியாதா? ரெடி பண்ண அப்படியே நீ எடுக்கிறீங்க. வீடியோ ஆயின் இருக்குது. ஏன் டான்சர் பண்றீங்க? என்ன சரி பாருங்க. ரெண்டு வெள்ளையா இருக்குது. நீ வந்து எடிட் பண்றியா? நீ எடிட் பண்றியா சொல்லு. நீ எடிட் பண்ணு. நாளைக்கு போய் வெட்டிடலாம் முடிய. நல்ல வேலை கொஞ்சம் கூட. ஏய் இருடி இருடி. இஞ்சி பேஸ்ட் போட்டாங்க. சீரக சாம்பார். சீரக சாம்பாரா? பைத்தியம். என்ன போட்டுனே இருக்காங்க எங்க அம்மா. மஞ்சத்தூள் போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டுன்னு இருக்காங்க. கரண்டி வந்து ரொம்ப கொதிக்க வச்சிருக்காங்க அவங்க. முன்ன பின்ன சமைச்சிருந்தா தெரியும் எத்தனை கரண்டி பண்ணணும். கரண்டி போட்டா அப்புறம் யாரு சாப்பிடுறது? மசாலாஸ் எல்லாமே போட்டாங்க. இப்போ சாப்பாடும் அங்க வெந்திருக்கு. நான் தெரியலனா தெரியுது. அவ்வளவுதான். இப்போ வந்து கொஞ்சம் கேர்டு தயிர் கொஞ்சம் அதுல போட்டுட்டு 2 நிமிஷம் வச்சுட்டு சாப்பாடை கலந்துட்டு மூடிட்டா தம் வச்சுட்டா பிரியாணி ரெடி. இல்ல கரெக்டா இருக்குன்ற அவனுக்கு பார்க்கவே தெரியாது.
உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால் உப்பு நாங்கள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூளும் போடணும். மிளகாத்தூளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இதே சமைப்பேன். இன்னைக்கு வந்து நான் சமைக்கலை. ஏன்னா வந்து எனக்கு பல்லில் வந்து கிளிப்பு மாட்டிருக்கிறதால என்னால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து என்னால் இந்த ஒர்க்கும் பண்ண முடியல. அதனால வந்து அமைதியாக இருக்கேன். இல்லைன்னா இந்த நேரத்துக்குலாம் நான் சமைச்சு முடிச்சிட்டு இருப்பேன். ஆமா ஆமா நம்புங்க. கல்வி கொத்தமல்லி போட போறோம், கொத்தமல்லி போட போறோம், கொத்தமல்லி புதினாவும் போட போறோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வெந்துட்ட பிறகு இப்போ வந்து தயிர் போட்டுருவோம். தயிர் போட்ட உடனே அவ்வளோதான், தம்முக்கு வச்சிட வேண்டியதான். தயிர் போடுறோம், தயிர் போடுறோம். கொதிக்குது. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதா. இப்போ திறந்து விட்டா எங்கள் வீட்டுக்குள்ள வந்து எலி வந்துடும். இப்போ எலி வந்துச்சு, அதை பார்த்துட்டு சும்மா சொன்னேன்னு போய் சொல்கிறான். நீ பார்த்த கொஞ்சம் வந்து நம்ம வந்து திறந்து வச்சா எலிங்க வந்து உள்ள போய்கிட்டே இருக்கும். அதை அவன் பார்த்துட்டும் எடுத்து வைக்க மாட்டான். வெளியே துரத்தி விடுன்னு டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. 12 மணி ஆகுது டைம். இப்போ அதுக்கு இந்த மாதிரி வேலை வாங்கினாங்க. இந்த மாதிரி எடுத்து வெயின்னு இன்னமும் அதே பண்றாங்க. எல்லாம் சேமியா செஞ்சாங்க, அது அப்படியே மீந்துடுச்சு. கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சா. கறியும் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேகணும்ல, இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்ச நேரத்தில் தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸ்மெல்லு வந்து இப்படியே வாசனை தூக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நான் வந்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அந்த கப்பில் நிறைய சாப்பாடு இருக்கும், உடனே போகிறேன். அவ்வளோ இப்போ வந்து சாப்பாடு வெடிச்சு வச்சதை இதில் வந்து கொட்ட போகிறோம். ஈகராக வெயிட் பண்ணுறோம். பிரியாணி ரொம்ப பசி எடுக்குது. பிஸ்மில்லா. கொஞ்சம் நோருங்க ஆண்டி, எல்லாம் தள்ளுங்க. அப்புறம் கொட்டினா தெரிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ரொம்ப வந்து இவருக்கு வந்து பசி வந்தாருன்னா அவர் அவராக இருக்க மாட்டாரு. அவ்வளோதான், எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் வரும், நம்மளுக்குலாம் வராது. இதெல்லாம் ஏன் வராது? இதெல்லாம் கதையில பெறட்டணும். அப்படி கந்தியில் எலிய உள்ள போக விட்டு பேசாத நீ எல்லாம். மூக்குல ஏறுது அந்த நெல்லி. ஆண்டி போதும் ஆண்டி, வாங்க ஆண்டி, சூப்பர் ஆண்டி. எவ்வளோ ஒரு கெட்ட என்ன பாரு. புச்சின்னு இருந்துச்சு கொண்டாடா. நீ புச்சின்னு இருக்கதான் பிரச்சனையே. சொல்லு, சாப்பாடுலாம் எடுத்து கொட்டணும்ல. யார்கிட்ட செய்வா? ரோட்ல போறவங்களே கூப்பிட முடியும். கலர் போடுறேன், எடுத்துமாடா. ஓடு, அங்கதானே தாண்டி வரணும். गाइस बिरयानी रेडी गाइस. எப்போ வருமோ எப்போ வருமோ. தண்ணி குடிச்சா நல்லா இருக்குமோ? என்ன தண்ணி வேணும்? தண்ணி வேணும், நல்ல தண்ணி. இல்ல கிளாஸ் மட்டும் கொடு.
நாங்களே சும்மா வீட்டோட கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஆமாம் எங்கள் 3 பேர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் வந்து எங்கள் குழந்தைங்களோட நாங்கள் வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் அதுவாக செஞ்சுக்கோங்க. அண்ட் குழந்தைங்களோட கொண்டாடும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வீட்டுக்கே கூப்பிட்டு விருந்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரம்ஜானுக்கு. என்னப்பா எனக்குலாம் வந்து நான் கம்பி வந்து கட்டிடுவேன். கலர் வந்து நாங்கள் இப்படி தான் போடுவோம். பார்க்க நிறைய கலர் இருக்க மாதிரி தெரியும், போது ட்ரிபிள் கலராக மாறிடும். ஒயிட்டு, ஆரஞ்சு அண்ட் அந்த கலர். அரிசியில் வந்து நாங்கள் வந்து தர்பூஸ் வெட்டிட்டு இருக்கோம். இவங்க தர்பூஸ் கூட வெட்ட தெரியாது. கை வத்துறோம்ப்பா. எல்லாமே நான் தாங்க பண்ணி தருவேன். இந்த தர்பூஸ் கூட வெட்ட தெரியாது அவனுக்கு. என்னால சாப்பிட முடியாது, ஜூஸ் தான் குடிக்க முடியும். அதனால என் வீட்டுக்காரர் வந்து இப்ப எனக்கு ஜூஸ் போட்டு தர போறாரு. என் பல்லுல சாப்பிட முடியாதுன்ட்டு எவ்வளவு அக்கறையா எனக்கு ஜூஸ் போட்டு தருவாரு பாருங்க. இப்போ நீ சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, அவ்வளவுதானா? நீ சாப்பிடு. இப்ப அழுங்குற குழுங்குற அந்த அடிச்சு எடுக்க முடியாது. ஏன்னா வந்து என் பல்லுல கிளிப்பு. இது எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நான் என்ன பண்ணணும்னா அப்படி தூக்கி என்ன முடியல, கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் ஆகணும். இது எனக்கு வேண்டாம், என்னால் சாப்பிட முடியல. அவன்கிட்டே குத்துறேன். சாப்பிட முடியல, நீயே சாடு. இருக்கிற பிரச்சனைலேருந்து எலி வேறங்க, தலை வேற காயல. எலி உள்ளே வந்துச்சுனாலே ஒன்றுமே முடியாது, குத்திடும்ல. யாரும் என்ன கிண்டல் பண்ணாதீங்க பல்ல பார்த்து. என்ன கூட முடியலங்க என்னால. இதுங்க சிரிச்சாங்களா அதில்? எது கம்மி போட்டிருக்கேன்னா கீழ் பல்லு உள்ளே போய்கிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் கம்மி போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? சொல்லுங்க இப்போ நான் என்ன பண்ணனா? அல்லா வாவ் மாஷாஅல்லாஹ். பராடி ரடி இப்படி உதிரி உதிரி நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தங்க. என்னது? கை காட்டு, கை காட்டு. தட்டிட்டேன். திட்டுறான் வந்து. பல்லுக்கு தானே கம்பி போட்டான். ஆமா கைக்கு வலிக்குதுல. சாப்பிடுவல. சாப்பிட முடியல என்னாலதான். நீ தான் கொட்டிக்க போற. ஆண்டினா நம்ம 2 பேருக்கு செஞ்சீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க गाइस. பார்க்கிறதுக்கு எனக்கு டெம்ப்ட் ஆகுது ரொம்ப. பட் ஐ காண்ட் ஏபிள் டு ஈட். ரெடி 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 டேய் கடைசி வரை இப்படி தான் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் சரியா இல்ல இன்னும் கொஞ்சம் கடைசியா இருக்கு. गाइस ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வர வரல கொஞ்சம் ஒரு எனக்காக கொஞ்சம் வந்து எனக்காக வந்து கொஞ்சம் மெது மெதுன்னு வெளியே வைக்கிறாங்க. பிகாஸ் வந்து அப்போதான் என்னால் சாப்பிட முடியும். ஃபர்ஸ்ட் அந்த எந்த சாப்பாடு நல்லா பேரில் தான் கழுவி வைக்கணும்.
ரெடி 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 ரெடி. அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதில் பார்சல் கவர்லாம் இங்கே இருக்குது. ஸோ சில பேருக்கு மட்டும் கட்டிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிடணும். இப்போ எவ்வளோ சாப்பிட முடியும்னு எனக்கு தெரியலை. எனக்கு பல்லில் சாப்பிடவே முடியல. தயிர் பச்சடி வச்சுங்களா, கேரட் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே. குக்கும்பர்லாம் போட்டு குக்கும்பரு, கேரட்டு, வெங்காயம், கேர்டு, பா சூப்பராக இருக்கு பார்க்கவே. முடிஞ்சு கம்பி போட்டிருக்கலான்னு தோணுது. இப்போ எங்களுக்கு தான் சோறு சோறு சாமி சோறு போடுது. இந்த ரம்ஜான் அப்போ அந்த பிரியாணி சாப்பிட்றதே ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. இது வந்து அவருக்கு, எனக்கு கொஞ்சோண்டு போடுவாங்க. போதும். என்னால் எவ்வளோ சாப்பிட முடியல தெரியல. நீ எவ்வளோ சாப்பிடு. சாப்பிட்டேன், ஊட்டி விட்டேன். சூடுது, சூடாக இருக்கு. தயிர் பச்சடி பார்த்து சாப்பிடுங்க. சூடாக இருக்குங்க. கூட்டுரு கூட்டுரு. இந்தாங்க ஆண்டி நவரும் ஆண்டி பிரியோட வருதா ரெடி இருக்கு. உப்பு கொஞ்சம் கம்மி தான். கைஸ் நான் சாப்பிட்டுட்டு பண்ணுறேன். எவ்வளோ சாப்பிட முடியுது தெரியல. எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது, அழுகையாக வருது. என்னால் பிரியாணி சாப்பிட முடியல அப்படின்றது. கொஞ்சம் நசுக்கி நசுக்கி நான் வந்து ஸ்லோவாக அப்படி போட்டு அப்படி முழுங்கணும். ஸோ என்னால் வந்து இந்த வீடியோ எடுக்க முடியாது. இந்த vlog வந்து இத்துடன் முடிகிறது, சாப்பாடுடன் முடிகிறது. சாப்பிட முடியல, நான் சேமியாக தான் சாப்பிட்ணும் நான் இப்போ. பாய். நல்லா தானே இருக்கும் ஆண்டி செஞ்சா. பிரியாணி வந்து அல்டிமேட்டாக இருந்தது. நான் கொஞ்சம் நசுக்கி நசுக்கி சாப்பிட்டுட்டேன். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே நடக்கிறத பாருங்களேன். எல்லாரும் தூங்குறாங்க. மதியானம் ஒரு 2:30 மணி ஆகுது. நான் மட்டும் முழிச்சிட்ருக்கேன். இவங்களும் எல்லோரும் தூங்குறாங்க. என்ன சொல்கிறது? உங்கள் யாருக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி மந்தமாக இருக்கும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். மூஞ்சிக்கிட்ட காட்டாதமா பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, நான் காட்டி தான் ஆகணும். ஓகே, இந்த vlog இதோடு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி இருக்கும் 2 வருஷம் கழித்து சூப்பராக ஆகிடும் என் பல்லு.